பகவத்கீதை 4வது அத்தியாயம் 24வது வகுப்பு 34வது ஸ்லோகம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினः தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்வதர்ஷினः. 33வது ஸ்லோகம் வரை நாம் பார்த்தது ஞானத்தினால்தான் இறுதியான மோட்சமாகிய பிறவா பெருநிலை என்ற பலன் அடையப்படுகின்றது என்று பார்த்தோம். இந்த ஸ்லோகத்தில் அப்படிப்பட்ட ஞானத்தை யாரிடத்தில் எங்கிருந்து எப்படி பெற வேண்டும், அதே நேரம் எப்படிப்பட்டவனாக இருந்து பெற வேண்டும், எப்படிப்பட்டவரிடத்தில் பெற வேண்டும், இந்த கருத்தை எல்லாம் இங்கே சொல்வதாக நாம் பார்த்தோம். அப்படி ஞானம் வேணும்னு சொன்னால் அந்த ஞானம் வேண்டும் என்பவருக்கு ஒரு அறிவு வந்திருக்க வேண்டும். எனது அறியாமை தான் என்னுடைய துயரம் எல்லாவற்றுக்கும் காரணம், ஆகவே எனக்கு அறிவு வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனுக்கு வந்திருக்க வேண்டும். நிறைய பேர் இவ்வளோ தூரம் கூட வந்து விடுவார்கள், ஆனால் அந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கும், அதில் தகராறு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஞானத்தினால்தான் மோட்சம் என்பதை தவிர இது எல்லாம் தெரிந்திருப்பார்கள். யாரோ சிலருக்கு ஞானத்தால் தான் மோட்சம் என்ற அளவிற்கு வந்திருப்பார்கள். ஆனால் அந்த ஞானம் எங்கிருந்து கிடைக்கும்? ஞானம் என்பது அறிவை தருகின்ற கருவியிலிருந்து தான் வரும். அது கீதை, உபனிஷத் போன்ற நூல்கள். அதையும் சம்பிரதாயமாக கற்ற குருவிடமிருந்து தான் நாம் முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது தெளிவாக இருக்கணும். ஆக வேதாந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற குருவிடமிருந்து தான் அந்த ஞானத்தை பெற முடியும், பெற வேண்டும். அவருக்குத்தான் இந்த ஞானத்தினுடைய, இந்த வார்த்தைகளினுடைய, வாக்கியங்களினுடைய, சொற்களினுடைய அர்த்த புஷ்டியானது நன்கு தெரிந்திருக்கும். ஆகவே அதை எப்படி உபயோகப்படுத்தினால் எந்த ஒரு ஆயுதத்தையும் கருவியையும் முறையாக உபயோகப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அப்படி இந்த ஞான உபதேசத்தை எப்படி வழங்கினால் சிஷ்யனுடைய மனதில் அறிவை ஏற்படுத்த முடியும், தெளிவை ஏற்படுத்த முடியும், புரிதலை கொடுக்க முடியும் என்று அந்த தெளிவு அல்லது அந்த ஒரு முறை அவருக்கு தெரிந்திருக்கும். ஆகவே அதையும் கூட சிஷ்யன் என்ன பண்ணணும், தகுதி வாய்ந்த குருவிடத்தில் சென்று தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி தனக்கு இது வேண்டும் என்று அவர் கேட்க வேண்டும். அதுவும் கூட கேட்கும்போது பரிப்ரஷ்னேன்னு சொல்லியிருக்கு. பரிப்ரஷ்னேன்னா நன்கு தெளிவாக சொல்லிவிடணும். பரி என்றது கேள்வியினுடைய சில நியாயங்களை காட்டுகின்றது சொல்கிறார். போன்ற சென்ற வகுப்பில் இதுவரை பார்த்துருக்கின்றோம். ஒழுங்காக, முறையாக, பணிவாக, பக்குவமாக, வாக்கியங்களில் தெளிவாக, கனிவாக, அர்த்த புஷ்டியுடன் கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும். இதுதான் இந்த பரி என்ற வார்த்தை சொல்கிறது. சரி, குருவாயிற்று, அவருக்கு தான் என் மனசில் இருந்தால் தெரியாதா, அவரே தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு சொல்லட்டுமே சொன்னால் அவருக்கு அவருடைய மனமே மித்தியான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கார். அவர் இதெல்லாம் தேடிக்கிட்டுலாம் இருக்க மாட்டார். நம்ம சொல்லணும். மாடு தான் மாட்டு டாக்டர் எடுத்த போய் எனக்கு இப்படி உடம்பு இருக்குன்னு சொல்லாது. ஆமாம், நாம் மனிதர்கள் ஆயிற்று, நாம் மனசில் இருக்க சொல்லி எனக்கு இது இப்படிப்பட்ட ஒரு இது இருக்குன்னு சொல்லி கேட்கணும். பணிந்தும் பணிவிடை செய்தும் கேட்டும் நீ அறிவாயாக, கேட்டு நீ அறிவாயாக கேட்கணும். அந்த ஞானத்தை நீ பெற வேண்டும். கேட்டாதான் கிடைக்கும், கேட்காமல் கிடைக்காது. அது ரொம்ப முக்கியமானது. அழுதால் உன்னை பெறலாமே சொன்னார் பாருங்க. அது போல எதனுடன் கேட்க வேண்டும்? சாதன சதுஷ்டய சம்பத்தியுடன் கேட்க வேண்டும். விவேக வைராகிய சமமாதி ஷட்க சம்பத்தி முக்கியத்துவத்தோடு அந்த சாதன பக்குவத்தோடு கேட்க வேண்டும் சொல்லி சொன்னார். பரீட்சலோகான் சமித்பாணிகி சன் ச குருமேவா பிகச்சு. சமித்பாணி என்ற பக்குவப்பட்டவனாக, அது ரொம்ப முக்கியம். சமித்பாணி தகுதியுடன் சென்று கேட்பது என்பது இங்கே இந்த வார்த்தையோட அர்த்தம். அடுத்து சமித் என்பது சேவை, பணிவையும் குறிக்கின்ற சொல். அதைத்தான் பகவான் சேவையான்னு சொல்லி சொன்னார். பரிப்ரஷ்னேன என்ற சொற்களில் இதெல்லாம் குறிக்கின்றார் சொல்கிறார். இனி இது சிஷ்யனுடைய தன்மையை குறித்தது. இதெல்லாம் பார்த்துட்டோம் சென்ற வகுப்பில். இனி குருவுக்கு வரணும். எப்படிப்பட்ட குருவிடம் செல்ல வேண்டும்? 2வது வரி பாருங்க. உபதேக்ஷந்தி தே ஞானம்.
தே என்றால் உனக்கு ஞானம், அந்த ஆத்ம ஞானத்தை உபதேக்ஷந்தி உபதேசம் செய்வார்கள். இவ்விதம் சென்றால் உனக்கு கண்டிப்பாக இந்த ஞானத்தை எடுத்து கொடுப்பார்கள். சிஷ்யனுக்கு 3 லட்சணம் பார்த்தோம். தத்வித்தி, அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு, பணிந்து கேட்டு நீ தெரிந்து கொள், சேவை செய்து தெரிந்து கொள். தத்வித்தி, அதை நீ அறிவதற்கு பண்ணி பார்த்தேனே, நமஸ்காரம் செய்து பணிவுடன் கூடியவனாக, அவருக்கு அணுக்கமாக இருந்து, அவருக்கு தொண்டு செய்பவனாக இருந்து கொண்டு முறையாக கேட்பவனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த சிஷ்யனுக்கு கண்டிப்பாக இந்த ஞானத்தை குருமார்கள் எடுத்து வழங்குவார்கள். அதான் சொல்கிறார். ஆக சங்கரர் ஆச்சாரியர் முண்டகோபநிஷத்தில் முகவரியில் சொல்கிறார், நியாயமாக தன்னை வந்தடைந்த சத் சிஷ்யம், அந்த சிஷ்யனை குருவானு நிராகரிக்கக்கூடாதான். தகுதி வாய்ந்த சிஷ்யனாக வந்தால் வேறு எதையுமே பார்க்க மாட்டார். அவனுக்கு தகுதி இருக்கின்றது. என்ன தகுதி? உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தகுதிகள் இல்லை. அந்த பக்குவமும் பண்பும் உடையவனாக வந்து தன்னை பணிந்து எனக்கு இந்த ஆத்ம ஞானத்தை வழங்குங்கள் என்று கேட்கின்ற சிஷ்யன். அப்படி ஆத்ம ஞானத்தை வழங்குங்கள் என்று கேட்பதே பெரிய விஷயந்தான். நம்ம எவ்வளோ நாட்கள் எவ்வளோ காலங்கள் இறைவனை வணங்கி இருப்போம், என்ன கேட்டிருக்கோம், நம்மை நாமே சோதித்து பார்த்தால் தெரியும். நிறைய லிஸ்ட் வச்சுருப்போம். ஞானத்தை கொடு என்று கேட்பது ரொம்ப துர்லபமாக தான் இருக்குது. அறிவை கொடுங்கள். ஆக முறையாக வந்து கேட்கக்கூடிய சிஷ்யனுக்கு குரு நிராகரிக்கக்கூடாது, நிராகரிக்க மாட்டார், உபதேசிக்க வேண்டும் என்கின்றார். இது குருவுக்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற கடமை. இல்லை அவன் இதெல்லாம் உபதேசினா வேறு விதமாக ஆகிவிடுவான் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் அவனை கேட்டு ஒன்றும் சொல்லக்கூடாது. சரி, தகுதி இருக்கா, நான் சொல்கிறேன்ப்பா, அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரி, குரு சொல்லலை, அவருக்கு என்னால் முடியாதுப்பா சொல்லி சொன்னார்னா குருவுக்கு தோஷம் வந்துடுமான்னா அதுவும் கிடையாது. அவர் ஜீவன் முக்தராக இருந்து கொண்டு விதேக முக்திக்கு காத்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு அந்த தோஷமும் ஒன்றும் வரப்போகிறதில்லை. ஆக உபதேசம் செய்ய ஒரே ஒரு காரணம், அந்த சிஷியனிடத்தில் பார்த்த மாத்திரத்தில் அவரோட மனதில் அந்த கருணை கிருப்பை தான் காரணமாக இருக்க முடியும். வேறு ஒரு காரணமும் இருக்க முடியாது. அப்படி அந்த சிஷியனுக்கு உபதேசம் செய்யவில்லைன்னா அவருக்கு ப்ராப்ளமும் இல்லை, அவருக்கு ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் வந்துட்டு போகிறதில்லை. இது அல்லது ஏதோ பண்ணிட போகிறானே சிஷ்யன்னு சொல்லி பயந்துக்கிட்டு சொல்கிறார், அப்படிலாம் இல்லை. ஆக உபதேக்ஷந்தி உபதேசம் செய்கிறார்கள். அந்த குருவுக்கு 2 லட்சணத்தை பகவான் கொடுக்கின்றார். உபநிஷதம் கொடுத்துருக்கு, அதையும் பாருங்கள். ஞானினக அறிந்தவர்கள், பிரம்ம தத்துவத்தை கேட்டு புரிந்தவர்கள், முறையாக கேட்டவர்கள். அதுதாங்க ஞானினக என்ற வார்த்தையில் பிரம்ம தத்துவத்தை கேட்டு நன்கு புரிந்தவர்கள், முறையாக கேட்டவர்கள். அடுத்து தத்துவதர்ஷினாக, தத்துவத்தை தரிசித்தவர்கள், பார்த்தவர்கள் சொல்லி அர்த்தம். இங்கே பகவான் பன்மையில் தான் சொல்கிறார். காரணம் மரியாதைக்காக. பெரியவங்களை நீன்னு சொல்ல மாட்டோம், நீங்கன்னு தான் சொல்லுவோம். ஒருத்தர் சொன்னார், ஒரு தமிழ் பேராசிரியர், அவர் ஒரு ஊர்லேருந்து சென்னை வந்து இறங்குறார். சென்னை ரயில்வே ஸ்டேஷனில், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அப்படி இப்படி பார்க்குறார். பார்த்தோடனே ஒரு புது ஆள் தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து அந்த காலத்தில் வாகனம் ஓட்டி அவர் வந்தார். உனக்கு என்ன வேணும் சார் அப்படி சொல்லி கேட்டாராம். இவருக்கு தூக்கி வாரி போட்டுருவான். ஏன்னா வாங்க போங்கன்னு பேசி பழகினவங்களுக்கு உனக்கு என்ன வேணும் சார் அப்படின்னு. அது அவர் சொன்னார், உனக்கு என்றதில் வாங்கிட்ட மரியாதையை சார்ன்றதில் கொடுத்துட்டான்னார். ஒரு ஊருடைய பாஷை அப்படி. அதை சில ஊருங்கள்லாம் கொங்கு மண்டலமான எல்லாம் ஏனுங்க என்னங்க அதுதான். இங்கே நம்ம இந்த பக்கம் விருந்தினர் பக்கம்லாம் எல்லாரும் வாங்க போங்க அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஒரு ஏரியாவில் அது வந்து குறையா தெரியல, அந்த ஊருக்கு அது சகஜமாக இருக்குது. மொழி, வழக்கு மொழி. அது மரியாதை குறைவாக அவங்க நினைக்கிறது இல்லை, ஆனால் அப்படி பழகி இருக்காங்க. ஆக பன்மையில் சொல்லியிருக்கார். இதுக்கான மரியாதைக்காக பெரியவர்களை நீ என்று கூற மாட்டோம், நீங்கள் என்று தான் நாம் சொல்லுவோம். ஆக தத்துவ தரிசினாக, ஞானினாக 2 லட்சணம் குருவுக்கு. இதை நாம் விரிவாக இப்போ பார்க்க போகின்றோம். ஞானினாக சொல்லிச்சுன்னா உபனிஷத் குருவுக்கு 2 லட்சணங்கள் சொல்லுகின்றது. உபனிஷத்து குருவிற்கு 2 லட்சணங்கள் சொல்லுகின்றது. ஸ்ரோத்ரியன், முதல் லட்சணம் ஸ்ரோத்ரியன். 2வது லட்சணம் பிரம்மனிஷ்டன். ஸ்ரோத்ரியன் சொல்லி சொன்னால் சம்பிரதாயத்தில் வந்தவர் சொல்லி அர்த்தம், கடைசி அர்த்தம். அந்த அர்த்தத்தை தான் இந்த ஸ்ரோத்ரியன் என்பது குறிக்கின்றது. முறையாக கேட்டவர். அடுத்து பிரம்மனிஷ்டன் சொல்லி சொன்னால் முறையாக கேட்ட அந்த அறிவில் நின்றவர், தத்துவதர்ஷி சொல்லி சொல் குறிப்பது. ஆக தத்துவதர்ஷி என்றால் பிரம்மனிஷ்டனை குறிக்கின்ற சொல். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் ச குருமேவாபி கச்சேத். இது முண்டகோபநிஷத்துடைய வார்த்தை. ஸ்ரோத்ரியம் சொல்லி சொன்னால் முறையாக வேதாந்த பாடத்தை படித்தவர்கள், கேட்டவர்கள், சம்பிரதாயத்தில் வந்தவர். யார் இடத்துல கேட்டிருப்பார்? முறையாக உபதேசிக்க கூட குருவிடத்தில் கேட்டிருப்பார். கேட்டவர் சொல்லி சொன்னால் சொல்கிறவர் ஒருத்தர் இருந்திருக்கணும் இல்லையா?
ஆகவே நாம் சொல்லும் குருவுக்கு என்ன லட்சணம் தகுதி சொல்லி சொன்னால் ஒரு லட்சணம் சொல்லுவோம். நம்முடைய குருவிற்கு குரு ஒருவர் இருந்திருக்கணும். அதுதான் முதல் லட்சணம். அவர் இன்னொரு குருவிடத்தில் முறையாக சிஷ்யனாக இருந்து படித்து இருக்கணும். இப்போ நம்முடைய குரு இருக்காருன்னா அவர் அவருடைய குருவிடத்தில் சிஷ்யனாக இருந்து படித்து இருப்பார். அதே போல தான் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபு சொல்கிறோம் பாருங்க. இதுதான் தகுதி. நம்முடைய குரு அவருடைய குருவிடத்தில் முறையாக படிச்சிருக்கணும் அல்லது சிஷ்யனாக இருந்திருக்கணும். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இல்லை நான் என்னுடைய இஷ்டமாக என்னுடைய புத்தியில் தோணுனதெல்லாம் நிறைய யோசித்து வச்சுருக்கேன், அதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஒன்றே சொல்ல வேண்டாம், நமஸ்காரம் சொல்லிவிட்டு திரும்பி வந்துடணும். உங்களுடைய அறிவு உங்களிடத்துல இருக்கட்டும் சுவாமி, நான் போயிட்டு வரேன், நமஸ்காரம். நீங்கள் கண்டுபிடிச்சதை நீங்களே வைத்து கொள்ளுங்கள். முறையாக படித்தல் சொல்லி சொன்னால் சாஸ்திரம் ரொம்ப அழகாக சொல்லும் ஒரு வார்த்தை. எதுக்காக சொல்லி சொன்னால் ஒருவர் அவருடைய அறிவில் தோன்றி இருக்கலாம், அந்த கருத்தை நாம் போய் கேட்டு வந்திருப்போம். கொஞ்சம் காலம் கழித்து அந்த அறிவை அவருடைய கண்டுபிடிப்பை அவர் மாற்றிக்கொள்கிற வாய்ப்பு இருக்குது. அதை அந்த அறிவை பயன்படுத்தி நாம் நடைமுறைப்படுத்த என்ன ஆகும்? காலம்தான் வரையும். உபநிஷதமும் சம்பிரதாயத்திலும் வந்த பெரியவர் சொல்கின்ற கருத்தெல்லாம் டைம் டெஸ்டட் நாலேஜ் சொல்கிறாங்க பாருங்கள். என்றுமே இருக்கக்கூடிய உயர்ந்த இறுதியான கருத்துக்களை சொல்லக்கூடியது. ஆகினால் நம்முடைய கால வரையம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி சொன்னால் நல்ல சம்பிரதாயத்தில் குரு இடத்துல படிக்கணும், ரொம்ப முக்கியம். தவறாக சொல்ல மாட்டார். அடுத்து முறையாக படித்தல் சொல்லி சொன்னால் சாஸ்திரத்தில் ஒரு விதத்தில் சொல்லுகின்றது பார்ப்போம். பதவாக்கிய பிரமாணஜ்ஞக. பதவாக்கிய பிரமாணஜ்ஞக. ஞக சொல்லி சொன்னால் அறிந்தவன். எதை அறிந்தவன்? பதவாக்கிய பிரமாணம். பதம் என்றால் சொற்கள், இலக்கணம் அல்லது வியாக்கரணம். ஒரு சொல் எப்படி தோன்றியது என்ற இலக்கணம் தெரிந்தவர்கள். பதஜ்ஞக, வியாக்கரணம் தெரிந்தவர் சொல்லி அர்த்தம். எந்த வினையடியிலிருந்து இந்த சொல் தோன்றியது, உற்பத்தியானது. வினை சொல்லி சொன்னால் நெல், நட, ஓடுலாம் சொல்கிறோம் பாருங்கள். அதெல்லாம் தான் நிற்கின்றான், அதில் கின்று அதெல்லாம் சேர்த்துக்கிறோன்னு சொல்லி சொல்கிறோம். அதெல்லாம் இலக்கணத்தில் நம்ம படித்த வார்த்தைகள், தமிழ் இலக்கணத்தில். அப்படி வினையடி சொற்களை சேர்த்து அந்த வார்த்தையை நன்கு புரிந்தவர்கள் சொற்களை. ஆக இப்போ இவ்விதமாக சாஸ்திரத்தின் பொருளை நன்கு புரிந்து கொள்ள இந்த இலக்கணம் அவசியம். இலக்கணம் எதுக்கு அவசியம்னா அந்த வார்த்தை கொண்ட சரியான அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு அது பயன்படும். அந்த ஞானம் பதஞானம் சொல்லி சொல்கிறது. அடுத்த சொல் பார்ப்போம், வாக்கியம். வாக்கியம் சொல்லி சொன்னால் பதங்கள் சொற்கள் எல்லாம் சேர்ந்தால் வருவது வாக்கியம், சென்டென்ஸ். சொற்கள் எல்லாம் சேர்ந்தால் அது ஒரு வாக்கியம். ஒரு வாக்கியம் எப்படியெல்லாம் அறிவை கொடுக்கும் என்ற வாட்சிய அர்த்தம், லட்சிய அர்த்தம், பல விதத்தில் ஒரு வாக்கியம் எப்படி நமக்கு பொருளை தரும். அடுத்து எப்படி ஒரு வாக்கியம் பிரமாண வாக்கியம் அல்லது அர்த்த வாக்கியம் என்றெல்லாம் இதை தெரிந்தவர்களால் அழகாக சொல்ல முடியும். பாஷ்யத்தில் அல்லது உரையாசிரியர்கள் எந்தெந்த இடத்துல தேவையோ அந்தந்த இடத்துலலாம் இலக்கணத்தை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். எதற்காக இலக்கணம் சொல்லி சொன்னால் சாஸ்திரம் படிக்கும் பொழுது அந்த வார்த்தையினுடைய தாத்பரிய நிச்சயம், இந்த வார்த்தை இதைத்தான் நமக்கு சொல்ல வருகின்றது என்று இலக்கண ரீதியாக நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்வார். அது அந்த அளவுக்கு தான் இலக்கணம் தேவைங்க. அதுக்கு மேலே இலக்கணம் படிக்கணுன்றது இல்லை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேதாந்தம் படிக்கணும்னு சொல்லி சென்று மொழி அறிவில் உள்புகுந்து கடைசியில் பெரிய ஒரு மொழி அறிவு உடைய பண்டிதனாக தான் வெளியே வருவாங்க, வேதாந்தத்தை விட்டுடுவாங்க. அதுவும் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. எந்த அளவுக்கு வேணுமோ அது மட்டுமே வேதாந்தம் படித்த ஆசிரியர் சொல்லி கொடுப்பார். அவருக்கு அதில் அதிகமான அறிவு இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டி கொள்வதும் இல்லை. பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்க்கின்றோம். ஆக இதெல்லாம் பூர்வ மீமாம்சையில் வருகின்ற விஷயங்கள். எது சரியான வாக்கியம் என்ற விசாரம் செய்வார்கள். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. தாய் குழந்தையை பார்த்து தொலைஞ்சு போ அப்படி சொல்கிறான்னா உண்மையில் அந்த அர்த்தம் அதில் இல்லை, கோபத்தில் சொல்கிறாங்க. கோபத்தில் சொல்கிறது. அப்போ அந்த வார்த்தையினோட உள்ள அர்த்தம் என்ன, அது நாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் சூழ்நிலை, இடம், இதையெல்லாம் தெரிந்து அந்த வார்த்தையை இந்த இடத்துல பொருள்படுத்த வேண்டும். இது வாக்கிய ஞானம். தர்க்க சாஸ்திரத்தில் தான் அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், ஆகம பிரமாணம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி என்றெல்லாம் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகின்ற பிரமாணங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். எல்லாம் பார்த்துருப்போம் பிரமாணங்கள். அப்புறம் சம்பிரதாயத்தை என்ன சொல்லுவாங்க சொல்லி சொன்னால் வேதாந்தத்தை முறையாக படிக்க வேண்டுமென்றால் வியாக்கரணம், மீமாம்சா, தர்க்கம், இந்த மூன்றும் தான் பத வாக்கிய பிரமாண ஞானம் சொல்லி சொல்கிறாங்க. இந்த மூன்றும் ஓரளவிற்கு இருந்தால் போதும். இந்த அறிவோடு வேதாந்தம் படித்தால் வேதாந்தம் சொல்லுகின்ற வார்த்தைகளுடைய தாத்பரிய அர்த்தங்கள் மனதில் நன்கு புரிந்துவிடும். அவனைத்தான் ஸ்ரோத்ரியன். எதுக்காக இவ்வளோ தூரம் வந்தேன்னு சொல்லி சொன்னான். ஸ்ரோத்ரியன் சொல்லி சொன்னால் யார் என்றால் பத வாக்கிய
பிரமாணஜ்ஞ, இந்த விதத்தில் முறையாக படித்து தெளிந்தவர் சொல்லி அர்த்தம். ஸ்ரோத்ரின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு இலக்கணமும் தெரிந்திருக்கும், ஒரு வாக்கியத்தை எப்படி பொருள்படுத்த வேண்டும், எப்படி பொருள்படுத்தக்கூடாது என்பதும் தெரிந்திருக்கும், இந்த வாக்கியம் எந்தெந்த வகையில் முறையில் பிரமாணமாக இருக்கும் என்பதும் தெரிந்திருக்கும். ஆக தர்க்க சாஸ்திரம், மீமாம்சா, வியாகரணம் இவைகள் வேதாந்த சாஸ்திரம் இல்லை. இது இன்னொன்று ஞாபகம். இப்போ சொன்ன இந்த 3 சாஸ்திரங்கள் மூலமாக வேதாந்தத்தை படித்தவர், முறையாக தெரிந்து கொண்டவர் ஸ்ரோத்ரின்னு சொல்லி சொன்னாலும் கூட, தர்க்க சாஸ்திரமும் மீமாம்சைய வியாகரணம் இவைகள் வேதாந்த சாஸ்திரம் இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும். வேதாந்தத்தை புரிந்து கொள்ள துணை புரிகின்ற நூல்கள் இதெல்லாம். வேதாந்த சாஸ்திரத்தை புரிந்து கொள்வது துணை புரிகின்ற நூல்கள். இந்த ஞானத்துடன் பல வருடங்கள் முறையாக வேதாந்த சிரவணம் செய்தால் அவரை ஸ்ரோத்ரியன் என்று சொல்லலாம். அடுத்து இந்த இடத்துல இன்னொன்று, படிக்கும் பொழுதே இந்த பாட நடைமுறையிலேயே எப்படி இதை மற்றவர்களுக்கு எடுத்து வழங்க வேண்டும் என்கின்ற முறையையும் அந்த உபதேசத்திலேயே வந்துவிடும். அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்து இப்போ ஸ்ரோத்ரியனை பார்த்தோம். ஸ்ரோத்ரியன் சொல்லி சொன்னால் என்ன இலக்கணம்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பிரம்மனிஷ்டன். யாரெல்லாம் வேதாந்தம் கேட்டுள்ளார்களோ அவர்களுக்கெல்லாம் வேதாந்தம் புரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்காதீங்க. தர்க்கம், மீமாம்சை, வியாக்கரணம் படித்த பின்பு வேதாந்தம் கேட்டால் புரிந்திருக்கணும் என்ற அவசியம் இல்லை. இப்படி சொன்னால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் படித்து வேதாந்தம் படித்தாலே புரியாது சொல்லி சொன்னால் எனக்கு எப்படி சுவாமி எதுனா ஹோப் இருக்கா? இங்கே இதெல்லாம் யாருக்கு என்றால் முறையாக எடுத்து சொல்ல வேண்டும் என்ற குருவுக்கு வேண்டுமானால் இவையெல்லாம் அவசியமாக இருக்கலாம். மோட்சத்தை பெறுவதற்கு சாதன செவிட்டிய சம்பத்து இருந்தால் போதும். அதுதான் அதிகாரித்துவம். அதோடு கேட்டால் போதும். இல்லை என்றால் நகி நகி ரக்ஷதி டுக்குருங்கரனே சொல்கிறது போல் வயசான காலத்தில் அந்த இலக்கணத்தெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் வேதாந்தம் படிக்கணும் என்று 2 ஜென்மம் எடுக்க வேண்டியதாக. ஆக நாம் எவ்வளவுதான் படித்தாலும் பகவான் சொல்கின்ற தகுதிகள் இல்லை என்றால் சப்தமாகத்தான் மனதில் இருக்குமே தவிர அந்த வார்த்தைகள் அர்த்த ஞானத்தை நம்முள் உண்டு செய்திருக்காது. கிளிப்பிள்ளையை போல் அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்போம். சொல்லுவாங்க, ஒரு கிளிப்பிள்ளைக்கு ராமா 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 சொல்லு, யார் வந்தாலும் ராமா ராமா சொல்லி வரவேற்குமா. ஒரு நாள் அப்படி சொல்லிக்கிட்டே ஒரு பூனை வந்துடுச்சான். கியான் 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 கீ கீ கீன்னு கத்துச்சான். ராமா ராமா சொல்லலையா. அது 100 வருடங்கள் படித்தாலும் புரியாமலே இருக்கும். ஆமாம். யதந்தக அபி அக்ருதாத்மனக நைனம் பஷ்யந்தி. பஷ்யந்தி முயற்சி செய்பவனும் கூட இந்த மன தூய்மை தகுதி இல்லை என்றால் இந்த ஞானத்தை அடைய மாட்டான். எப்படி சப்தங்கள் மனசில் நிறைய ஓடிட்டு இருக்கும், நெற்று பண்ணி நிறைய மனப்பாடம் ஒப்பித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அது அர்த்த ஞானம் அவர் மனதில் இருக்காது, நிற்காது. அர்த்த ஞானம்தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அந்த அர்த்த ஞானம் மனதில் இருக்க வேண்டும் என்றால் சாதன செவிட்டிய சம்பத்தி என்கிற தகுதிகள் இருக்க வேண்டும். அதான் சமித்பாணிகி சன்னு சொன்னார் பாருங்க. தகுதியை குறிக்கின்ற ஒரு சொல். சமித்தை எடுத்துகிட்டு போனான்னு சொல்லி சொன்ன ஞான சர்க்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. அந்த நன்றாகன்ற வார்த்தைக்கு பெரிய விசாரம் இருக்கு. தகுதியுடன் கூடியவனாக சென்றுன்னு சொல்லி அர்த்தம். ஆக முயற்சி செய்பவனும் கூட இந்த மன தூய்மை தகுதி இல்லை என்ற இந்த ஞானத்தை அடைய மாட்டான். ஆக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் புரிந்து கொள்ளாமல் இருக்கவே அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறார். அதனால தான் பாருங்க, பாடம் சொல்லி கொடுத்த பிற்பாடு குருவானோர் சிஷ்யர் இடத்துல பேசி அவர் எப்படி புரிந்திருக்கின்றார் என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்வார். சில நேரத்தில் பாடம் நடந்துக்கிட்டே இருக்கு, நாம் கேட்டுக்கிட்டே இருப்போம். நாம் ஒரு விதமாக புரிஞ்சிருப்போம், சொல்கிறவர் வேறு விதமாக சொல்லிக்கிட்டு இருப்பார். அப்படி ஒரு தவறு இருக்கும். எங்கே இந்த கோர் கனெக்ஷன் சொல்கிறாங்க பாருங்கள், கோர்ஸ் கனெக்ஷன், இது வார்த்தை ஒன்று உபயோகப்படுத்துகிறாங்க பாருங்கள். அதுபோல் அவருக்கு அந்த கரெக்ஷன் ஒன்று கொடுக்கணும், நம்ம கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் புரிந்த நிலையிலே புரிஞ்சுக்கிட்டே போயிட்டு. ஆக நாம் புரிந்து கொண்டுள்ளோம் என்று நினைப்போம், ஆனால் புரிந்து கொள்ளாமல் இருக்கவே அதிக வாய்ப்பு உள்ளது. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருந்தார். அதை புரிந்து கொண்டால் அவள் தான் இறைவன். ஒரு பழைய பாட்டு, சினிமா பாட்டு தான். ஆக வேதாந்தம் படிப்பதற்கு முமுட்சுத்துவம் வேண்டும். அதனால தான் கேட்குறது 3 விதமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று காதிலிருந்து காது. இந்த காதில் வாங்கி நல்லார் பொல்லாருக்கு சொன்ன பொருள் என போயிட்டுருன்று. இந்த ராமர் போட்ட பானம் ஒன்று இருக்குது. அந்த முதல்வர் வந்தம்மா யார் வந்தாங்க, சரி பேர் ஞாபகம் போட்டும்பொழுது அந்த பானம் எப்படி போச்சான், ரொம்ப அழகாக கம்பர் சொல்கிறார். சொல்லினும் கடிய வேக சுடுசரம் அல்லொக்கும் மார்பினல் மேல் விடுதலும் அங்கும் தங்காது அப்புறம் கழன்று போய் நல்லார் பொல்லார்க்கு சொன்ன பொருள் என போயிற்றன்று. சொல்லினும் கடிய வேகம், வேகம் கடிய வேகம், சொல்லினும் கடிய வேகம்.
எத்தனை அட்ஜெக்டிவ் போடுறாரு பாருங்க. சூப்பர் சானிக் ராக்கெட் போல. சொல்லினும் கடிய வேக சுடுசரம், அது சரம், சுடுசரம், வேக சுடுசரம், கடிய வேக சுடுசரம், சொல்லினும் கடிய வேக சுடுசரம். எத்தனை வார்த்தை போடுறாரு பாருங்க, ரொம்ப அழகான. அப்படிப்பட்ட ராமனுடைய பானம் அல்லொக்கும் மார்பினல் மேல் விடுதலும், மலையை போன்ற கருத்தை அந்த மார்பின உடல் மேல் விடுதலும், அது அங்கும் தங்காது அப்புறம் கழன்று போயிடுச்சா பின்பக்கமாக. அது எப்படி போச்சு சொன்னான், நல்லார் பொல்லாருக்கு சொன்னேன். ஏப்பா இது பண்ணுப்பான்னு சொல்லி நம்ம தாத்தா சொல்லியிருப்பார், அப்பா சொல்லியிருப்பார். இந்த காதில் சிலருக்கு வாங்காதே போயிடுவாங்க, வாங்கினாலும் என்னென்னா இந்த பக்கம் போயிடும். அப்படியும் இருக்குது. காதுலேருந்து காது. இன்னொன்று இருக்குது, காதுலேருந்து வாய். கேட்பாங்க, என்ன ஆகிடுன்னா ஊருக்கு தான் உபதேசம், வாய் வழியாக வந்துடும், முடிஞ்சு போச்சு. இன்னொன்று இருக்குது, காதுலேருந்து ஹார்ட்டு சொல்லுவாங்க, மனசுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு கோயிலில் அப்படி ஒரு 3 பொம்மை இருக்க சொல்லுவாங்க, விக்கிரகம். குச்சி ஒன்று விட்டோம்னா அந்த இங்கே விட்டால் அப்படி வந்துடும், அப்புறம் இங்கே விட்டால் வாய் வழியாக வரும். இன்னொரு விக்கிரகத்தில் விட்டோம்னா மூச்சு வெளியே வராது. அது எங்கன்னா மனசில் பண்ணிக்குமோ. கேட்குறது 3 விதமாக இருக்குது. ஆக கேட்டும் புரியல சொல்லி சொன்னால், அதனால தான் வேதாந்தத்துக்கு ரகசியம் சொல்லி ஒரு பேர் வச்சுட்டாங்க. கேட்டும் புரியலன்னா அப்படியே இருக்குன்னு சொன்னார். ஆக பிரம்மனிஷ்டன். அடுத்து இப்போ ஸ்ரோத்ரினை பார்த்தோம், பிரம்மனிஷ்டன். பிரம்மனிஷ்டன் சொல்லி சொன்னால் முறையாக சாதன சம்பத்தியுடன் முறைப்படி படித்தவன், சவணத்துடன் இல்லாமல் மனன நிதித்தியாசனம் செய்தவன். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டன். ஸ்ரோத்ரியன் என்றால் பதவாக்கிய பிரமாணஜக சொல்லிட்டோம். அது அப்புறம் பிரம்மனிஷ்டன் சொல்லி சொன்னால் சாதன சம்பத்தியோடு கூடியவனாக ஸ்ரோத்ரியனாக இருந்து முறையாக கேட்டு அதனுடன் மட்டும் நில்லாமல் தன்னுடைய மனதில் இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் மனன செய்து நீக்கி கொண்டு நிதித்தியாசனம் செய்தவன், ஞானத்தில் நிஷ்டை அடைந்தவன், அவனே பிரம்மனிஷ்டன். ஞானத்தில் நிலை பெற்றவன். பிரம்மனிஷ்டன் சொல்லி சொன்னால் ஞானத்தில் நிலை பெற்றவன் சொல்லி அர்த்தம். நிஷ்டக சொல்லி சொன்னால் நிலை பெற்றவன். ஆமாம், அறிவிலேயே நன்கு நிலை நிற்பவன். வேண்டா விருப்பு வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலை விளையஞ்சனும் ஆண்டான் உரைத்தபடி சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே சொன்னார் பாருங்க. அறிவிலே அசையாமல் நிற்கக்கூடிய சக்தியை பெற்றவன். எப்போ அவனுக்கு இந்த ஞானம் தேவையோ அப்பொழுது அந்த ஞானம் அவனுக்கு உதவி செய்கிறது. யாராவது எதையாவது சொன்னார்கள் என்றால் அதை எப்படி அணுக வேண்டுமோ அப்படி அணுகுபவன். திட்டின உடனே என்ன ஆகும், நம்ம திருப்பி நீ 2 வார்த்தை சொன்னால் நான் 4 வார்த்தை சொல்லுவேன். உடனே இவருக்கு என்ன ஆகணும், அடடா நம்ம கீதையெல்லாம் படிச்சிருக்கிறோமே, நாம் இப்படி திருப்பி பேசக்கூடாதுன்ற உடனே ஒரு அறிவு வந்தால் அப்போ தான் நம்ம பெற்ற அறிவுடைய பிரயோஜனம். கண்ணகி பாண்டிய சபையில் வந்த உடனே யாரம்மா நீ இப்போ சிலம்போடு நிற்கிறேன்னு நம்ம சொல்கிறாங்க பாருங்கள். சிலப்பதிகாரத்தில் அழகான ஒரு பாரு. தேரா மன்னா செப்புவதுடைய எல்லரு சிறப்பின் இமையவர் ஏற்ப புல்லூர் புன்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆயிற்கடைமணி நெஞ்சு உகுத்தன் அரும்பெறர் புதல்வனை ஆயுள் மடித்தொன் பெரும்பதி புகார் என் பதியே. அங்கு ஏதா சிறப்பின் இமையவர் ஏற்ப மாசாத்து வாணியின் மனகனையாகி ஊழ்வினை துரத்த நின்நகர் புகுந்திங் என்கால் சிலம்பு பகதல் வேண்டி நின்னகர் புகுந்திங் கொலை களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர். யாருமா நீன்னு தான் கேட்டார், அவ்வளோதான். தேரா மன்னா, நன்கு ஆராய்ந்து அறியாத மன்னன் எடுத்தோடனே சொல்லிட்டா பிராது. அந்த காலத்தில் எல்லாம் கோர்ட்டு எல்லாம் ராஜா தானே, அவர் சபை தானே. தேரா மன்னா இன்றைக்கி போய்ட்டு ஒரு கவுன்சிலர்கிட்ட இப்படி கேட்க முடியுமா நம்ம? தேரா மன்னா செப்புவதுடைய நெல்லரு சிறப்பு இமையொரு இருப்பேன். அதாவது அந்த தன்னுடைய சதையை சிபி சக்கரம் எடுத்து கொடுத்தா இருப்பாருங்க பறவைக்கு. அது போல ஒரு பெரிய, அது மட்டும் இல்லை, இன்னொரு மன்னன் இருந்தான். அவன் தன்னோட வாசற்பட்டில் ஒரு மணி கட்டியிருந்தான். அந்த மணியை யாராவது அடித்து நியாயம் கேட்டாங்கன்னு நியாயத்தை கொடுக்கக்கூடியவன். ஒரு நாள் ஒரு பசுவானது அவனுடைய அரண்மனைகளுக்கு மணி அடித்தது. என்னன்னு சொல்லி கேட்க சொன்னார். கேட்கும்போது அதனுடைய கன்று குட்டி ஒருவன் தேரில் ஓட்டி அந்த தேரில் சிக்கி இறந்து போயிடுச்சு. நியாயம் கேட்க வந்துச்சான். யாருன்னு கேட்ட தன்னுடைய மகனே. மந்திரிமார்களை கூப்பிட்டா என்ன பண்ணலாம், இதுதான் தண்டனைன்னு சொல்லி சொன்னார். உடனே என்ன பண்ணாரான், அவருடைய தேர் சக்கரத்தில் அந்த மகனையே அவரு கொண்டுட்டார் சொல்லி சொல்கிறார் ஓட்டி. இதெல்லாம் நடக்குமா இன்னைக்கு? அப்படிப்பட்ட பெரும் பதி புகார் என்பதி புகார் பூம்புகார் என்பதியே. அங்கே யாருன்னா ஏதா சிறப்புன்னு இமயவரையப்போ மாசுவாத்து வாணிகன். கோவனுடைய அப்பா பேர் மாசுவாத்து வாணிகன். அவன் சிறப்பாக வாணிகன் செய்தவனா. மகனையாகி ஊழுடைய துறப்பைய வினை துரத்திச்சு நின்னகர் புகுந்திங் என்கால் சிலம்பு பகர்தல் வேண்டி. என் சிலம்பை விற்று பிழைக்கலான்னு சொல்லி வந்தது பிற்பாடு நின்பால் கொலைகளப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயர் அப்படி சொல்லி மூச்சு இறக்க நிற்கிறாளாம். அந்த பாட்டு அப்படி வேகமாக ஓடும் சொன்னோம்னா. அந்த வரிகள்லாம் அப்படி அமைச்சிருக்காங்க. அது விஷயம் எதுக்காக சொல்ல வந்து சொல்லி சொன்னால்,
நமக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் வரணும். கோபம் வந்ததுன்னா கோபம் வரக்கூடாது, ஞாபகம் வரணும். யாருன்னா திட்டுனாங்கன்னா நமக்கு ஞாபகம் வரணும் இல்லையா? நம்மளாம் திருப்பி சொல்லக்கூடாது, திருப்பி பேசக்கூடாது. ஆனால் இப்போ எப்படி ஒரு வார்த்தை அவர் சொன்னார்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டேன்னு சொல்லி வந்துடும். அப்படி தானே சொல்கிறோம். ஒன்று சொன்னால் நான் 1000 சொல்லிட்டு வந்தேன், இனி பேசுவானான்னு சொல்லுவோம். ஆக எந்த சூழ்நிலையிலும் நாம் சம்சாரியாக நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் தான் பிரம்மனிஷ்டன். சில சமயம் தவறலாம், ஒரு கால் அதையும் தாண்டி சென்று ஞானத்தில் நிலை பெறுதல், நிலை பெற்றிருத்தல் இருப்பவன் பிரம்மனிஷ்டன். ஞானத்தில் நிலை பெற்றிருப்ப என்ன சூழ்நிலை எது வந்தாலும் கூட அந்த சூழ்நிலைகளை தன்னை இழக்காமல் ஸ்திரமாக தெளிவாக இருக்கக்கூடிய சக்தியை உடையவன், அவன் தான் பிரம்மனிஷ்டன். ஆக நாம் குருமார்களை 3 விதமாக பிரிக்கலாம். முதலில் உத்தமமான குரு, மேலான குரு. அவர் யார்? ஸ்ரோத்ரியனாகவும் பிரம்மனிஷ்டனாக யார் இருக்கிறார்? நன்கு முறையாக படித்தவர், படித்த அறிவிலேயே நிலை பெற்றிருக்கக்கூடியவர். யார்? அவர்தான் உத்தமமான மேலான குரு. நம்பர் 1. முறையாக படித்தும் இருப்பார், ஞானத்தில் நிலை பெற்றவராக இருப்பார். அவருடைய வாழ்வும் வாக்கும் ஒரே மாதிரி இருக்கும். வாழ்வும் வாக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இதனால் என்ன பிரயோஜனம் சிஷ்யனுக்கு சொன்னால், சிஷ்யனுக்கு முறைப்படி சொல்லிக் கொடுக்க முடியும். அது ரொம்ப முக்கியம். முறைப்படி சொல்லிக் கொடுப்பதன் பிரயோஜனம் என்னென்றால் அந்த ஞானத்தினுடைய அந்த வார்த்தையுடைய பலனை அவனும் முறையாக பெற்று நிறைவு பெற்று விடுவான். ஆக யார் யார் என்னென்ன படிநிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்தந்த தன்மைக்கு ஏற்ப படிமுறைகளை சொல்லி வழிகாட்ட முடியும். யாரால்? ஸ்ரோத்ரியனா. ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன். அந்த கருத்தை பார்க்குறோம். ஸ்ரோத்ரியனால் அப்படி முறையாக வழிகாட்ட முடியும், உபதேசிக்க முடியும். ஏனென்றால் இவரும் முறையாக படிப்படியாகத்தானே வந்திருக்கின்றார் அவருடைய குருவிடத்தில். அடுத்து தன்னை நாடி வந்த சிஷ்யனுக்கு முறைப்படி சுலபமாக புரிய வைப்பார். சிஷ்யனுக்கு கஷ்டம் இருக்காது. படிக்கும்பொழுது உபதேசிக்கின்ற முறையையும் அவர் அறியாமல் படிக்கின்ற சிஷ்யனுக்கும் பதிந்துவிடும். 2வது விதமான குரு மத்தியம குரு, கேவல ஸ்ரோத்ரியன். இப்போ சொன்னது ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டன். இங்கே கேவல ஸ்ரோத்ரியன் சொன்ன கேவலம்னா தமிழ் கேவலம் இல்லை. நான் என்ன பொழப்பு ரொம்ப கேவலமாக போச்சு, அந்த கேவலம் இல்லை. இங்கே பிரம்மனிஷ்டை இல்லாத வெறும் ஸ்ரோத்ரியன், வெறும் படித்தவன், வெறும் படிப்பு மட்டுமே உள்ளவர், நிஷ்டை அடையாதவர், இந்த ஞானத்தில் நிலை பெறாதவர், ஒழுங்காக கேட்டிருக்கிறார், அதனால் ஒழுங்காக அவர் சொல்லுவார். அவர் இடத்த முறையாக நம்ம படிக்கலாம், நமக்கு தவறாக நம்மை வழிகாட்ட மாட்டார், முறையாக சொல்லி கொடுத்துருவார். ஆனால் நம்ம நிலை என்னென்னா அதோடு நம்ம நின்றுடணும், அதோட முற்றுப்புள்ளி. அவர் இடத்த பாடத்தை கேட்டதால் முற்றுப்புள்ளி நின்று விடணும். அவருடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடாது. சொல்கிறபடி அவர் நடக்கலையே அப்படிலாம் இருக்கக்கூடாது. நிறைய பள்ளிக்கூடங்கள் முந்திலாம் மாரல் கிளாஸ்ன்னு இருந்தது, நீதி போதனை வகுப்பு. அது கடைசியில் எடுத்துட்டாங்க. ஏன் தெரியுங்களா? அதை சொல்லிக் கொடுக்குற வாத்தியார் வர மாட்டார். காரணம், இங்கே ஒன்று பையனுக்கு எதுனா ஒரு நல்ல தர்ம விஷயங்கள் சொல்லி கொடுத்தா அவர் அப்புறம் வெளியில் பார்த்தா அவர் வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பார். இவனுக்கு அதில் நம்பிக்கை வராது, அவருக்கும் சங்கடமாயிடும். அதனாலே அந்த வகுப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டாங்க. அந்த வகுப்பு வேறு ஒன்றுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்போல்லாம் கிடையவே கிடையாது நீதி போதனை. என்ன சொல்கிற வாத்தியாருக்கு அந்த தகுதிகள் இல்லை, அவருக்கே குற்ற உணர்வு, என்ன பண்ணுறது? ஆகவே இங்கே ஸ்ரோத்ரியன் எடுத்த பாடம் கேட்க போனால் அவருடைய அடுத்த பாடத்தை மட்டும் படிச்சுக்கணும். அதுபடி அவர் நடக்கலையான்னு சொல்லி நாம் சொல்லக்கூடாது. கோவப்படுவார். ஏன் நீங்கள் இப்படி கோவப்படுறீங்களே சொல்லி சொன்னால், நான் கோவப்படலைன்னு கோவப்படுவார். நான் எங்கே கோவப்பட்டேன்னு கோவப்படுவார். அவருடைய வாழ்க்கை நமக்கு உபதேசமாக இருக்காது. அவருடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடாது. ஆனால் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன, கொஞ்சம் தகுதியோடு ஸ்ரோத்திரத்தில் பாடம் கேட்க போனால் கேட்டவன் மோட்சத்தை அடைஞ்சிடுவான். கேட்டவர் மோட்சத்தை அடைஞ்சிடுவார். அவர் என்னென்னா சொல்கிறவர் அப்படியே தான் இருப்பார். காரணம், அந்த தகுதிகள் அவர் இடத்துல, சாதனை செய்ய சம்பத்தி அவர் இடத்துல இல்லை, ஞானத்தில் அவர் நிலை பெறவில்லை. நல்லா அழகாக சொல்லி கொடுப்பார். நிறைய ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், பல்கலைக்கழகங்களை அழகாக சொல்லுவாங்க வார்த்தைகள் எல்லாம். ஆனால் அவங்கள இடத்துல போய் அந்த ஞான பலனை நாம் பார்க்கக்கூடாது. ஞான பலன் ஆகிய மோட்சத்தெல்லாம் பார்க்கக்கூடாது. அவங்க மோட்சத்துக்காக அவங்க படிக்கலை, அவர்கள் ஒரு படிப்பாக படித்தாங்க, ஒரு அகாடமிக்கு விஷயமாக படித்தாங்க, அதே போல் அங்கேருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க இடத்துல கேட்கக்கூடாது. வேணும்னா அது பல முறை படித்து சொல்லி எந்த காலத்து வருமோ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இதில் இன்னொரு கஷ்டம், அப்படி அவர் சொல்லிக் கொடுக்குறத மட்டும் பார்த்தா போதுன்ற அளவுக்கு எந்த சிஷ்யனுக்கு தகுதி இருக்கின்றதோ இருக்குமோ அதுவும் சொல்ல முடியாது. நம்ம என்ன நினைப்போம்னா, என்ன சொல்கிறாரோ அவர் அப்படி நடக்கணுன்றது தான் அடுத்து நினைப்போம். அதனால தான் குழந்தைகள் முன்னே என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா அப்பா வேறு மாதிரி பேசக்கூடாது, வேறு மாதிரி நடக்கக்கூடாது, வேறு மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்படியே பதிஞ்சிடும். அவங்கள இடத்துல அதை எதிர்பார்க்கும். ஆக அவர் ஸ்ரோத்திரன் இருக்காரு, அவர் கேவல ஸ்ரோத்திரன், தவறாக சொல்ல மாட்டார். இவர் மத்தியம குரு.
முதல்ல என்ன ஆன்மீக சாதனை என்ன, கர்மயோகம், பிறகு உபாசன யோகம், ஞான யோகம், சிரவண மனன நிதித்தியாசனம் எல்லாம் அழகாக சொல்லி கொடுத்து மோட்சம் வரை உள்ள விஷயங்களை அழகாக பாடம் எடுத்து சொல்லி கொடுத்து நிறைவு பண்ணிடுவார். இவர் பாதையை மட்டும் சரியாக காட்டுவார். யார்? ஸ்ரோத்ரியன். ஆனால் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனுடைய வேலை என்னென்னா பாதையை காட்டி அழைத்து சென்று இதுதான் மோட்சம் என்று நிற்க வைத்து விடுவார். ஏனென்றால் அவர் அதில் இருக்கார், அப்படி இருக்கார், நிற்க வைத்து விடுவார். ஆக கேவல ஸ்ரோத்ரியன் ஏன் பிரம்மனிஷ்டன் ஆகலை? கடைசி கேள்வி. சமதம முதலில் சாதன சொல்லிய சம்பத்தி இல்லை. அவர்கள் சாதனங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டார்கள். வெறும் அகாடமிக்காக சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. காலேஜ் கல்லூரி மாணவனுக்கு பரீட்சைக்கு சொல்லி கொடுக்குறது போல் அதில் முக்கியமான கொஸ்டின்லாம் இன்ட்டு போட்டு சொல்லி கொடுத்து இது வரைக்கும் படித்தா போதும், கோனார் கைடு போல் வாங்கி கொடுத்து மொத்த பாடம் படிக்கலாம் பரவாயில்ல, அப்படி ஆகிடும். இதில் அப்படிலாம் இல்லை. இனி மூன்றாவது அதம குரு. மேலான குரு பார்த்து உத்தம குரு, மத்தியம குரு பார்த்து இப்போ அதம குரு. கேவல பிரம்மனிஷ்டனாக மட்டும் இருப்பார். இவர் ஸ்ரோத்ரியன் இல்லை, முறையாக ஒரு குருவிடத்தில் படிக்கலை. கேவல பிரம்மனிஷ்டன். கேவலன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மட்டும், ஒன்லி. இவர் யார்? பல பிறவிகள் செய்த தவத்தின் பலனாக, சாதனங்களின் பலனாக நன்கு பக்குவப்பட்டு, இந்த யோக பிரஷ்டன் ஒரு வார்த்தை நம்ம சாஸ்திரத்தை பார்த்துருப்போம். நிறைய சாதனங்கள் செய்து அர்ஜுனன் கேட்குறான், இந்த ஞான நிஷ்டைக்கு முயலும் பொழுது ஏதோ ஒரு பிரதிபந்தம், ஏதோ ஒரு தடை, நம்ம அறியாமல் ஒரு தடை அவருக்கு அந்த சாஸ்திர விஷயங்கள் நிலை பெற விடாமல் செய்தும், அல்லது பிராரப்தமும் முடிந்து விட்டால் மோட்சத்தின் ஞானத்தில் நிஷ்டை பெறாமல் நிலை பெறாமல் இறந்து விட்டவுடைய கதி என்ன சொல்லி அர்ஜுனன் கேட்டுடுறான். அப்போ பகவான் அழகாக சொல்கிறார், வருத்தப்படாது, அவனுக்கு இது வீண் தானே சொல்லி சொன்னால் அந்த ஞானத்தில் நிற்க முடியல, இந்த உலக விஷயங்களை அவனால் நன்கு இருந்து அனுபவிக்கவில்லை. அப்போ அப்படி இறந்து விட்டால் அவன் கதி என்ன, வீண் தானே அவனுடைய வாழ்க்கையை சொல்லும்பொழுது பகவான் சொல்கிறார், இல்லை, இப்பொழுது இவன் எந்த அளவிற்கு சாதனங்களை செய்தானோ அதே அளவு சாதனங்கள் அடுத்த பிறவியில் அவனுக்கு தொடரும். அப்படிப்பட்டவனை யோக பிரஷ்டன். அடுத்த பிறவில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அழகாக ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு சூழ்நிலை, ஒரு அனுபவம், சில பார்த்த சில காட்சிகள், அது அவன் மனதில் என்ன பண்ணும், பழைய அந்த எண்ணங்களை தூண்டிவிட்டு முழு ஆன்மீகத்தில் அல்லது தத்துவ நிஷ்டையில் இறங்கி விடுவான். சில பேர் பார்க்கலாம், நம்ம ப்ராடிஜி சொல்கிறாங்க பாருங்கள். சில பேர்லாம் பிறந்ததுலேருந்து சொல்லி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. இசையில் மற்றதெல்லாம் சிறு குழந்தைல இவ்வளோ பெரிய நாலேஜ் எதனால் வந்ததுன்னா இதுதான். எப்போ முடிச்சு இல்லையா, ஒரு மைல் தான் கற்ற கல்வி 7 மைல் ஏமாப்புடைத்தின தொடர்ந்து வரும். இந்த ஞானத்தில் எந்த அளவு சாதனங்களை செய்து நாம் நிஷ்டை பெற்று விடுகின்றோமோ, மோட்சத்தை அடைந்து விடுகிறோமோ இந்த பிறவிலே சரி. அப்படி இல்லை என்றால் ஏதோ பிராரப்தம் இல்லை, நமக்கு ஆயுள் இல்லை, கர்மா இல்லை, அல்லது ஏதோ ஒரு தடை, அதனால் நம்ம டைவெர்ட் ஆகிடுறோம். அப்போ என்ன வீண் தானே சொல்லிச்சுன்னா எதுவுமே வீண் இல்லை. அடுத்த பிறவி பிறந்து எங்கு நீ விட்டாயோ அங்கிருந்து உன்னுடைய சாதனங்கள் தொடர்ந்து நீ அடுத்து என்ன பண்ணுவ, நிஷ்டையை அடைந்து விடுவ. அதுலேருந்து என்ன கொடுக்குறாருன்னா பகவான் யோக பிரஷ்டனுக்கு கிரீன் கார்டு கொடுத்துட்றாரு. என்ன, அடுத்து நீ மனிதனாக பிறப்புன்னு சொல்லிட்டுறார். அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் அதுதான், ரகசியம். கிரீன் கார்டு கொடுத்து விட்றார், எல்லோ கார்டு கூட இல்லை. ஆமாம், சிட்டிசன் ஆகிறதுக்கு நிச்சயமாக நீ மனித பிறப்பான்னு சொல்லிட்டுறார். பகவானுடைய வார்த்தை இது, பிரமாணம் இதெல்லாம். ஆக இவன் யாருன்னா பல பிறவிகள் செய்த தவத்தின் விளைவாக சாதனங்களினால் பக்குவப்பட்டு யோக பிரஷ்டனாகி யார் மூலமோ விட்ட தொட்டக்குறை, நம்ம விட்டகுறை தொட்டக்குறை சொல்லும் பாருங்க, விட்டகுறை தொட்டக்குறையால் ஞானம் வந்து விட்டவர், நிஷ்டை பெற்றவர். முறைப்படி குருவிடத்தில் படிக்கல, ஆனால் மன தூய்மை உடையவர், தவத்தால் கேவல பிரம்மனிஷ்டரும் கேவல ஸ்ரோத்ரியனும் உத்தமமான மனிதர்களே. யார்? கேவல ஸ்ரோத்ரியனும் கேவல பிரம்மனிஷ்டனும் ஒன்று ஆக்கிடுறார். உத்தமமான மனிதர்கள். பிரம்மனிஷ்டன் இருக்கானே கடவுளுக்கு சமமானவர். ஸ்ரோத்ரியனுக்கு வேதாந்தம் தெரிகின்றது, இவருக்கு வேதாந்தத்தை சொல்ல தெரியல. ஆனால் அதனுடைய முடிவான பலனுடைய வடிவமாக அடையாளமாக மோட்ச புருஷராக வாழ்ந்து கொண்டிருப்பவர் பிரம்மனிஷ்டன். இவருடைய சந்நிதியில் நம்முடைய பாபங்கள் எல்லாம் போகும், மனம் தூய்மையிடம். யார்? யோக, அதாவது பிரம்மனிஷ்டனுடைய சந்நிதி. ஆனால் வழியாக முறையாக உபதேசிக்க முடியாது அவரால். நம்முடைய வணக்கத்துக்குரியவர் தத்துவதர்ஷிபிகி, சாஸ்திரம் சொல்லுகின்ற அனைத்து லட்சணங்களையும் அவரிடத்தில் இருக்கும், பார்க்கலாம். உலகத்தை பிரம்மமாக பார்த்து உணர்ந்து புரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஆனால் இவர் உயர்ந்த குருவில்லை, உயர்ந்த மனிதர் சொல்லிடுறது. சிலதெல்லாம் வார்த்தைகளை கேட்டால் நமக்கு இதெல்லாம் எப்படி இப்படி சொல்கிறீங்களே சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி தான் சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்கு. யாராவது மனசு கஷ்டமாக இருக்குது சுவாமி அப்படி சொன்னால், மனன்னு ஒன்று இல்லவே இல்லை, சும்மா எனக்கு கஷ்டம்லாம் சொல்கிறேன்னுவார். அப்போ என்ன பண்ணுவார் இவர்? உங்களை இடத்த சொல்ல வந்து பாருங்க,
ஏன் அப்படி சொல்கிறாருன்னு, அவர் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். மனம் பொய் என்று ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கார். அவர் அளவிற்கு அவருடைய அந்த தூரம் சென்றால்தான், அப்படி சென்றவரால் தான் அவரை பிடிக்க முடியும், அவர் கூறுவதை புரிந்து கொள்ள முடியும். படிப்படியாக சொல்ல தெரியாது, முறைப்படி படிக்கவில்லை, ஆக முறைப்படி சொல்ல தெரியாது. இந்த பல்கலைக்கழக பேராசிரியர் இருக்கிறாரு, அவரால் 1வது 2வது வகுப்பு மாணவர் பாடம் எடுக்க முடியாது. அது போல் அதுக்கு அவர் எந்த வகையிலும் குறைஞ்சவர் இல்லை. 1ஆம் கிளாஸ் பாடம் எடுக்க தெரியாதுன்னா விஷய ஞானம் இல்லாதவர் இல்லை, அவருக்கு அது முடியாது. அதுதாங்க விஷயம். ஆகவே அவர் தவறாகவும் நம்ம கருதக்கூடாது. அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிடணும், போயிட்டே இருந்துடணும், அவ்வளோதான். ஆக பிரம்மனிஷ்டன் தவறாக உபதேசம் செய்வார் என்றால் அவருக்கு சரியான பார்வை தானே உள்ளது என்று நாம் கேட்டால், அவர் சொல்லும் அல்லது புரிந்த நிலைக்கு நாம் நம்முடைய நிலையை உயர்த்தி கொண்டால்தான் அவர் சொல்வதை புரிந்து கொள்ள முடியும். யார்? பிரம்மனிஷ்டன் சொல்வதை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய லெவலே வேறு. நம்ம சொல்லும் அவர் லெவலே வேறங்க, அவர் லெவல் வேறு தான். அப்போ தான் அந்த அளவுக்கு சென்றால் தான் அவருடைய உபதேசத்தை நாம் வாங்கிக் கொள்ள முடியும். முறையாக சொல்ல முடியாதவரிடம் படித்தால் விபரீதமாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது. அவர் எடுத்து உபதேசத்தை கேட்டால் இது இல்லை, தேவையில்லைன்னு சொல்லுவார். அவர் என்ன நிலையில் இருக்கிறாரோ அதைத்தான் அவர் உபதேசம் பண்ணுவார். வேதம் படிக்கலாமான்னா வேண்டான்னு இடுவார். பூஜை செய்யலாமா, ஜெபம் பண்ணலாமான்னா வேண்டான்னு சொல்லுவார். குருவே தேவையில்லை, நீயே தனியாக அமர்ந்து சிந்தித்துக்கொள் சொல்லுவார். அந்த வார்த்தையில் உண்மை இல்லாமல் இல்லை, இருக்கு. ஆனால் யாருக்கு? டு ஹூம், அதுதான் கேட்டுக்கணும். மனம் என்ற ஒன்று இல்லவே இல்லை, உலகன்னு ஒன்று இல்லவே இல்லை, பிரம்மம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிடுவார். அதுதான் ஃபைனல் உபதேசம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மன கஷ்டம் மற்ற விவகாரம் இருக்கிறவனுக்கு பிரம்மமாக தெரியும், மனம்தான் தெரியும். ஆனால் ஸ்ரோத்திரன் இடத்துல போனால் ஜபம் செய், பகவான் இடத்துல பக்தியாரு, இல்லையா? அப்படி சாதாரண ஆட்களுக்கு அழகான சாதனங்கள் சொல்லி கொடுத்துடுவார். ஆகவே பிரம்மனிஷ்டனுடைய உபதேசம் முழுமையாக பயன்படாது ஆரம்ப படியில் உள்ளவர்களுக்கு. அப்போ என்ன செய்யலாம்? ஸ்ரோத்திரின் இடத்துல கேட்க வேண்டியதை கேட்டு கடைசியில் பிரம்மனிஷ்டன் இடத்துல ஓட வேண்டியதுதான்றார். நமக்கு பிரித்து புரிஞ்சுக்க தெரியணும். இவர் ஸ்ரோத்திரேன்னு ஒரு பிரம்மனிஷ்டன் நம்ம தெரிகிற அளவுக்கு இருந்தால் நம்ம விஷயமே வேறு ஆச்சு. காரணம், ஸ்ரோத்திரின் ஆரம்பத்தில் நல்ல வழிகளை சொல்லித் தருவார், கடைசியில் சில தடைகள் வரும், அதை பிரம்மனிஷ்டன் இடத்துல சென்று தீர்த்து கொள்ள வேண்டும், நீக்கி கொள்ள வேண்டும். வேற வேற இருந்தால் ஸ்ரோத்ரியனும் பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடிய ஒருவர் நமக்கு நம்முடைய புண்ணியத்தால் கிடைத்து விட்டால் அந்த விஷயம் வேறு நிறைவடைஞ்சிடுச்சு. அப்படி இல்லாமல் வெறும் ஸ்ரோத்ரியன் இடத்துல நமக்கு கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் கேட்க வேண்டியதை கேட்டுக்கொண்டு அடுத்து பிரம்மனிஷ்டனத்தில் வரணும். பிரம்மனிஷ்டனால் முறையாக உபதேசம் செய்ய முடியாது, ஏன்னா முறையாக படிக்கலை. ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன் இல்லை, ஆக அவரிடத்த ஞான பலனை எதிர்பார்க்க கூடாது. ஆக பிரம்மனிஷ்டனுக்கு கடைசி சாதனங்கள் தெரியும். விதிவிலக்காக சிலர் மகாத்மாக்களாக இருந்து கொண்டு அவருடைய வாழ்க்கை உபதேசமாக நமக்கு இருந்து கொண்டு இருக்கும். ஆகவே வெறும் ஸ்ரோத்திரனிடம் வரக்கூடிய சங்கடங்கள் என்ன, அதையும் பார்ப்போம். வெறும் ஸ்ரோத்திரன், வெறும் படிப்பு மட்டும் உள்ள ஒன்றிடத்தில் வரக்கூடிய சங்கடங்கள் என்ன? இவருக்கு சமதம என்கிற தகுதிகள் இருக்காது. அது எப்படி இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க, ஸ்ரோத்திரன் சமதம் இருக்காது சொல்லிட்டு? இருந்தால் அவர் பிரம்மனிஷ்டன் ஆகியிருப்பார், இவ்வளோ சொல்கிறவர். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஞான நிஷ்டை ஆகாததற்கு காரணம் சமதமம் இல்லாதது தான். அவர் வகுப்பு எடுக்கும்போது சமதமம் முதலிய சாதனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல மாட்டார். ஏனென்றால் அவர் அதை பின்பற்றவில்லை. அதனால் அவர் அதை வலியுறுத்தி சொல்லவும் முடியாது. பண்புகளை வலியுறுத்தி பேச மாட்டார். அதை வலியுறுத்தினால் என்ன ஆகும்? தனக்கே கஷ்டம் வந்துடும். அப்போ என்ன கஷ்டமானவனுக்கு என்றால் என்ன தடை வரும்? எந்த பண்புக்கு என்ன அளவுக்கு முக்கியத்துவம் தருவது? அகம் பிரம்மாஸ்மி என்ற உபதேசம் இருக்க, அதை சத்தமாக சொல்ல மாட்டாராம், டோன் இறங்கிட்டு அதை மந்திரமாக சொல்லுவார், ஞானமாக சொல்ல மாட்டார். ஆகவே அங்கும் கடைசி நிலையிலும் மகா வாக்கிய உபதேசத்திலும் கஷ்டம் வந்துடும். ஏனென்றால் அது அவருக்கு ஞானமாக இல்லை, வெறும் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அவருள் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகவில்லை, ஞானமாக மாறவில்லை. அது அவரால் அடைந்த ஞானமாக இருக்காது. அவர் தரும் ஞானம் பரோட்சமாக இருக்குமே தவிர அபரோட்சமாக இருக்காது. அவருக்கு புரிந்த ஞானமாக இருக்காது, அடைந்த ஞானமாக இருக்காது, வெறும் அறிவாக மட்டுமே இருக்கும். அடுத்து ஸ்ரோத்திரண்டத்தில் சொன்னோம். இனி ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன், அவனிடத்து சென்ற என்ன பலன், அதையும் பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இருக்காரு, அவர் யாருன்னு கேட்டார். ஒருத்தர் கேட்டுட்டார், அவர் ஸ்ரோத்ரியனும் பிரம்மனிஷ்டனும் கூட. அதனால தான் முறையாக உபதேசம் பண்ண முடியும், ஞானநிஷ்டனும் கூட. வெறும் ஸ்ரோத்ரியனத்தில் போனால் என்ன குறை வருமோ அது
ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனத்தில் சென்றால் வராது. ஏன்? இவர் பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கின்றார். வெறும் பிரம்மனிஷ்டனம் போனால் என்ன குறை வருமோ அதுவும் வராது. யார் இடத்தில் சென்றால்? ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டனத்தில் சென்றார். ஏனென்றால் இந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கின்றார். ஆகவே வெறும் பிரம்மனிஷ்டனத்தில் சென்றால் வரக்கூடிய குறை ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் இடத்தில் நமக்கு வராது. இவருடைய உபதேசம் எப்படி இருக்கும் என்றால், வருகின்ற சிஷ்யனுக்கு மனதிற்கு தகுந்தாற் போல முறையாக படிப்படியாக எடுத்து சொல்லுவார். இறுதியில் அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற வார்த்தையை தைரியமாக சிஷ்யனுக்கு உபதேசிப்பார். ஏனென்றால் அவர் அப்படி இருக்கின்ற காரணத்தினால். பக்குவம் அடைந்த ஒரு சிஷ்யன் நான் எப்படி எல்லா கர்மத்தையும் விட்டு விடுகிறேனே சொல்லி சொன்னா, சரி விட்டு விடுன்னு சொல்லி சொல்லுவார். நீ விட வேண்டும் சொல்லி சொல்லுவார். அதுவே உயர்ந்த சாதனை சொல்லி சொல்வார். அதே சமயம் பக்குவம் அடையாத ஒருவர் ஆரம்பத்தில் எல்லா பொறுப்புகளை விட்டு விட்டு ஆசிரமத்தில் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் என்ன சொல்லுவார்? வேண்டாம், கொஞ்ச காலம் நீ செய்கிற வேலையை ஒழுங்காக செய்துட்டு அப்புறம் பாருன்னுவார். தாய்மார் சொல்கிறது போல், பருவம் அது அறிந்து நறுவலான குளிகையோடு பரிசித்து வேதி செய்து 10 மாற்று தங்கமாக்கி பணி கொண்ட பட்சத்தை என் சொல்லுகேன்னு சொல்கிறார். இதுதான் ஸ்ரோத்ரியனும் பிரம்மனிஷ்டனாக இருக்கக்கூடிய குருவனுடைய லட்சணம். பக்குவம் அறிந்து என்னை பணி கொண்டாய் சொல்லி சொல்லுவார். ரொம்ப முக்கியம். ஆக தகுதி இருக்கா என்பது பார்ப்பார். இல்லை என்றால் கர்ம யோகத்தை செய்யின்னு சொல்லி சொல்வார். அந்த நிலைக்கு ஏற்ப சாதனங்களை எடுத்து கொடுப்பார். ஆகவே உத்தம குருவாக இருப்பார். யார்? ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டன். தவறாக புரிய வைக்க வாய்ப்பே இல்லை. பயன்படும் குருவாகவும் இருப்பார். ஆக ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் கிடைக்கவில்லை என்றால் என்ன பண்ணுறது? வெறும் ஸ்ரோத்ரியன் நமக்கு நன்கு பயன்படுவார். சாஸ்திரங்களை நன்கு தெரிந்து கொள்வதற்கு சாதன நிலைகளை கடைசி நிலை வரை அழகாக சொல்லி கொடுத்து விடுவார். பிறகு பிரம்மனிஷ்டன் என்ன பண்ணுவார்? இவ்விருவருக்கும் குரு என்ற வகையில் முழுவதும் நமக்கு வழிகாட்டிகளாக, ஸ்ரோத்ரியன் தனியாக பிரம்மனிஷ்டன் தனித்தனியாக இருந்தால் முழுமையாக நமக்கு வழிகாட்டி தர முடியாது. ஆனால் மனிதர்கள் என்ற வகையில் இருவருமே உயர்ந்தவர்கள். யார்? ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனும் மனிதர்கள் என்ற அளவிலே உயர்ந்தவர்கள். ஏனென்றால் முழுமையாக மனித பண்புகளோடு கூடி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தர்ம நிஷ்டர்களாக இருப்பார்கள், சந்தேகமில்லை. ஆக அடுத்து ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனும் வேறுபாடு இல்லாதவர்கள். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் முதலாம் அவர் எப்படி என்றால், சாஸ்திரம் படித்து பிரம்மத்தை புரிந்து கொண்டதால் உயர்ந்தவர். பிரம்மனிஷ்டராக மட்டும் இருப்பவர் என்னவென்றால், சாஸ்திரம் படிக்காமலே பிரம்மத்தை புரிந்தவர். அதுக்காக தாழ்ந்தவர் என்றெல்லாம் இல்லை. சாஸ்திரம் படிக்கல, ஆனால் அந்த சாஸ்திரம் சொன்ன பலனோடு இருக்கக்கூடியவர். ஸ்ரோத்ரியன் சாஸ்திரம் படித்து பிரம்மனிஷ்டையில் இருக்கக்கூடியவர். 2 பேரும் என்ன? பிரம்மனிஷ்டை என்ற நிலையிலே சமமானவர்களே, உயர்ந்த மனிதர்களே. ஒருவரால் உபதேசிக்க வழிகாட்ட முடியும். யாரால்? ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டனால். அடுத்த வெறும் பிரம்மனிஷ்டனால் உபதேசிக்க முடியாது, வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஆக உபதேசம் என்று வரும்பொழுது ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன் முதல் நிலை. பண்புகளும் ஞானங்களும் நிறைந்தவர், சம்பிரதாயமும் அறிந்தவர். சாஸ்திரம் சொல்லுகின்ற உபதேச முறை என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நன்கு புரிந்து அதற்கேற்ற பக்குவத்தோடு கூடிய மாணவர்களுக்கு அவரவருடைய பக்குவத்தை தெரிந்து வழிகாட்டக்கூடியவர். அடுத்து ஸ்ரோத்ரியனால் இன்னொன்று முடியும், அத்தியாரோபம் அபவாதம் அப்படி என்று ஒரு உபதேச முறை இருக்கின்றது. அத்தியாரோபம் என்றால் சிஷ்யனுடைய அனுபவம் ஏற்றுவிக்கப்பட்டது. இந்த உலக அனுபவம் எல்லாம் சிஷ்யன் என்ன பண்ணியிருக்கான்? தன் மேல் ஏற்றி வைத்து கொண்டான். தான் அல்லாததெல்லாம் தானாக ஏற்றி வைத்து கொண்டிருக்கின்றான். ஆமாம். ஆக ரொம்ப அழகாக சொல்ல, அத்தியாரோபம் என்ற சிஷ்யனுடைய அனுபவம் ஏற்றி வைக்கப்பட்டவைகள். அபவாதம் என்றால் அவைகளையெல்லாம் நீக்குதல். இது சாஸ்திரத்தினுடைய உபதேச முறை. உலகத்தை முதல் இருப்பதாக ஏற்றுக்கொண்டு பிறகு என்ன செய்வார் என்றால், பஞ்சபூதங்கள் கிடையாது, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் கிடையாது என்று நீக்குவது. முதலில் கர்ம பலனை முதல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வார். ஆமாம் இருக்குது, அப்படித்தான் சொல்லுவார். ஆக அவருடைய உபதேசம் ஏற்றுக்கொள்வதில் முதலில் துவங்கி பிறகு என்ன பண்ணுவார்? அபவாதம் என்ற நீக்குகின்ற முறையில் முடிப்பார். உபதேசம் அத்தியாரோபத்தில் துவங்கி அபவாதத்தில் முடியும். யார்? ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டன் இடத்துல. அத்தியாரோபத்தில் ஏற்றி வைப்பதிலே இருக்க மாட்டார். பிறகு இல்லை என்று அதை அறிவு மூலமாக நீக்கி கடைசியில் குருவும் இல்லை, சிஷ்யனும் இல்லை, இருப்பது ஒரே பிரம்ம மட்டுமே. நீயும் பொம்மை, நானும் பொம்மை. நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை. நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், இருப்பதெல்லாம் பிரம்மமே. அதில் முடிச்சிருப்பார். இருப்பது ஒன்றுதான்,
அதுதான் இரண்டற்ற ஒன்றேயான இந்த பிரம்மம். இருப்பது போல் தெரிகிறதே இந்த உலகம் சொல்லி சொன்னான். ஆமாம், அது வெறும் தோற்ற மாத்திரமே. ஆக இது ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனாகிய சம்பிரதாய வித்தான உத்தம குருவுண்டு உபதேச முறை. இந்த ஸ்லோகம் அழகான ஸ்லோகம். இன்னும் முடியல, இன்னும் இருக்குது விஷயம், நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ஸ்லோகத்தை எல்லாம் ஒரு பேக் பண்ணி கொடுத்துருக்கு. டீச்சிங் மெத்தேடு கூட ஒரு ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்ட இடத்துல சென்றால் அந்த டீச்சிங் மெத்தேடு கூட டீச் பண்ணும்பொழுதே அந்த சிஷ்யன் தெரிந்து கொள்வான் இந்த முறை என்று. ஆக எந்த மனிதர் இடத்துல பண்புகள் இல்லாமல் வெறும் சம்பிரதாய ஞானம் மட்டும் இருக்குமோ அவர் வெறும் ஸ்ரோத்ரியன். அடுத்து பார்க்குறோம், இது இரண்டாவது நிலையில் பார்த்தோம். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டன் முதல் நிலை, இரண்டாவது கேவல ஸ்ரோத்ரியன், மூன்றாவது கேவல பிரம்மனிஷ்டன். இந்த கேவல பிரம்மனிஷ்டனுக்கும் ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷ்டனுக்கும் ஒரு நிலையில் ரெண்டு பேரும் ஒருவராகின்றார். என்ன? பிரம்மனிஷ்டன் என்ற நிலையில். கேவல பிரம்மனிஷ்டனால் உபதேசிக்க முடியாது, ஏன்னா முறையாக சம்பிரதாயமாக அவர் படிக்கவில்லை, ஏன்னா ஞானத்துடைய பலனில் இருந்து கொண்டிருப்பார். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனால் அந்த பிரம்மனிஷ்டனாகவும் இருக்கின்றார், ஸ்ரோத்ரியனாகவும் எடுத்து விஷயங்களை மாணவர்களுக்கு முறையாக எடுத்து வழங்குவதில் வல்லவராக இருந்து கொண்டிருப்பார். அடுத்து மூன்றாவது நிலை, எவரிடம் பண்புகளும் ஞானமும் இருக்குமோ ஆனால் சம்பிரதாயம் இருக்காது, அவர்கள் பிரம்மனிஷ்டர்கள். உதாரணம், தட்சிணாமூர்த்தி அந்த சின்முத்திரை மூலமாக சனகாதி முனிவர்களுக்கு என்ன பண்ணார்? சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வான்னு சொல்கிறார் பாருங்க. அதுபோல் மௌனத்திலேயே அவர்களுக்கு அந்த அடையாளத்திலே ஞானத்தை கொடுத்துட்டார், அவர்களும் புரிந்து கொண்டார். அடுத்து இந்த பிரம்மனிஷ்டன் உபதேசம் எதில் தொடங்கும் சொல்லி சொன்னால் அபவாதத்திலே தொடங்கும். அவரை பொறுத்தவரை அத்தியாரோபமே கிடையாது, ஏற்றி வைத்ததே இல்லை. ஆக அபவாதத்தில் நீக்குவதில் அதிலேயே தொடங்கி அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார். வேதாக அவேதாக பவதி, வேதமன்றத்தில் ஒன்றும் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று அதிகமாக இல்லை 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 என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். மனம் இல்லை, புத்தி இல்லை, அது ஏற்கனவே இல்லை, அது விஷயம் வேறு, இருப்பது சத்து மட்டும்தான், பிரம்மம் மட்டுமே என்பார் அவர். ஆமாம், அது மட்டுமே உண்மைன்னு சொல்லுவார். பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரன் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன், அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தொழில் நீக்குதல்லையே அவருடைய கவனம் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆக பொதுவாக சாதாரண மனிதர்களுக்கு இல்லை இல்லை என்று சொல்லி பாடம் துவங்குவார். கண்ணுக்கு முன்னே இவ்வளோ பெரிய உலகம் அனுபவமாக இருக்கின்றது, எனக்கு மன துன்பத்தை துயரத்தை கொடுத்து கொண்டுள்ளது என்றால் ஒரே வார்த்தை அதெல்லாம் இல்லவே இல்லைன்னுடுவார். எப்படி இது? அதை எப்படி ஏற்பது? அதனால் நமக்கு நம்பிக்கை வராது, புரியாது. காரணம், வேதாந்தத்தில் சில நேரத்தில் என்ன ஆகுன்னா, பிரம்மனிஷ்டன் இடத்துல போனால் வேதாந்தத்தில் வைராகியம் வந்தாலும் வந்துடும். நான் சொல்கிற முறையினால இதெல்லாம் சொல்கிறது இது என்ன. அதனால தான் வரட்டு வேதாந்தம், ஏட்டு வேதாந்தம், ஏட்டு சுரக்கா, கறி கொதவா, இதெல்லாம் இந்த காரணத்தினால வந்த விஷயங்கள் தான். ஆகவே கோபம் கூட வந்தாலும் வந்துடும். அவங்களுக்கு என்ன பண்ண, ஆமாப்பா இந்த உலகம் இருக்குது, அது ஈஸ்வரன் இடத்துலேருந்து வந்தது என்று சொல்லி கடைசியில் உண்மையில் உலகம் என்ற ஒன்றிலே தோற்ற மாத்திரமே சொல்லுவோம். சொன்ன பிற்பாடு இந்த உலகத்தில் இருந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? ஒரு மணி நேரம் பொறுத்து ரசம் சாதமும் தயிர் சாதமும் சாப்பிட போகிறோம். அது இல்லைன்னு சொல்ல முடியுமாண்ணா? அதுவும் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. வேதாந்தம் தெரிஞ்ச ஒருத்தர் பரிமாறவர் இருந்தால், சாமி இப்போ தான் வகுப்பில் இதெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க, உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிச்சு. எப்போ அதெல்லாம் சரி இருக்கணுமா, பசி எடுத்து சாப்பாடு கொடுத்து. அதனால் ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷன் என்ன பண்ண, ஆமாம் உலகம்னு ஒன்று இருக்குது, அது இறைவனிடமிருந்து வந்தது, எல்லாம் வெறும் தோற்றம்தான், உண்மை இல்லை என்று முடிக்க வேண்டுமா? இப்படிப்பட்ட ஸ்ரோத்ரியன் பிரம்மனிஷனிடமே செல்ல வேண்டும் என்கின்றார் பகவான். ஸ்லோகத்தை பார்க்கலாம். தத்வித்தி, அந்த ஞானத்தை அடைய உபாயத்தை நீ தெரிந்து கொள். எப்படி? பிரணிபாதேன பணிந்தும், பரிப்பிரஷ்னேன கேள்வியாலும் கேட்டும், சேவையா தொண்டு செய்தும். யாரிடம்? ஞானினக தத்துவதர்ஷினக. ஞானினக என்றால் முறையாக படித்தவர்கள் ஸ்ரோத்ரியன். தத்துவதர்ஷினாக சொன்ன ஞானத்தில் நிலை பெற்றவன் பிரம்மனிஷ்டன். இங்கே பன்மையில் சொல்லுகின்றார், இரண்டுமே பன்மையில் சொல்லுகின்றார். இந்த வார்த்தை எடுத்தோன்னு இன்னொரு தகராறு இருக்கு, என்ன தெரியுங்களா? பல பேரிடம் நீ கேட்க வேண்டும் அப்படி சொல்லி ஒரு அர்த்தத்தை சொல்லுகின்றார்கள். அப்படி இல்லை இங்கே அர்த்தம். மரியாதைக்காக பன்மையில் சொல்லுகின்றார். சிலருக்கு இதிலும் சந்தேகம் வந்துடும். என்ன? பகுப்பிய பகுதா ஸ்ரோத்தவ்யம் என்று ஒரு விதி இருக்கே, பலரிடம் பல விதத்தில் கேட்கலாம் என்று ஒரு விதி சொல்லியிருக்கு. அப்போ இதோட அர்த்தம் என்ன என்று கேட்டால், யார் எதை சொன்னாலும் கேட்க தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய மனதை கண்டிஷன் பண்ணிக்கொள்ளக்கூடாது. எந்த நல்ல கருத்தை யார் சொன்னாலும் கேட்க தயாராக இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு இது இருக்குது, சுகதபி சுகாதபி. கிளி சொன்னால் என்ன, சுகபிரம்மம் சொன்னால் என்ன? சரியான கருத்து என்றால்
அதை ஏற்க தயாராக அந்த மனநிலை இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று இருக்குது, அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன். ஒருவரிடத்துல முழு ஸ்ரத்தை இருக்க வேண்டும். எல்லாரிடத்துலையும் எல்லாம் கேட்கிறேன் என்பது சரிதான், தப்பு இல்லை. ஆனால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அது ஒன்று இருக்குது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்படி ஒரு குறளும் இருக்குது. அதில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்து சொல்கிறாங்க. ஆக யார் சொல்வதை நல்ல விஷயமாக இருந்தாலும் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் அத்வைத கருத்தை சொல்பவரிடத்தில் முழு ஸ்ரத்தை இருக்க வேண்டும். முதலிலே ஒருவரிடத்தில் ஒழுங்காக முறையாக முழுமையாக பாடத்தை தெரிந்து கொண்டு அதன் பிறகு யார் சொன்னாலும் கேட்கலாம். கேட்டு நீ எப்படி இருப்பாய், நீ இருக்கக்கூடிய கருத்துக்கு அது எந்த வகையிலெல்லாம் சரியாக வருகின்றது அல்லது அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை தெரிந்து கொண்டு உன்னுடைய கருத்தில் நீ நிலை பெற்றிருக்க முடியும். உபதேக்ஷந்தி தே ஞானம், தே உனக்கு ஞானம், அந்த ஞானத்தை உபதேக்ஷந்தி உபதேசம் செய்வார்கள். இப்போது ஒரு குருவிடத்தில் சாஸ்திரத்தில் முழு ஸ்ரத்தை இருந்து நம்ம கேட்டோம் சொன்னால் வேறு யார் தவறாக சொன்னாலும் அதை சரியாக புரிந்து கொள்ளலாம். விஷயத்தில் தெளிவாக இருப்போம். ஆனால் எல்லார் இடத்துலையும் கேட்போம். ஆக பலரிடம் கேட்கலாம், ஒரு இடத்துல முழுமையாக ஸ்ரத்தை இருக்கணும். அதுதான் இந்த ப்ளூரலில் போட்டிருக்கு, பன்மையில் சொல்லியிருக்காரு இல்லையா, பகுவச்சனத்தை சொல்லியிருக்க சொன்னால், அதாவது ஒரு மரியாதைக்காக பெரியவர்கள் அப்படி சொல்லியிருக்கார், ப்ளூரலில் சொல்லியிருக்கார். பலர்கிட்ட கேட்கலாம், ஒரு இடத்துல முழு ஸ்ரத்தை இருக்க வேண்டும். இது யாருக்கு நல்லது? கேட்கின்ற சிஷ்யனுக்கு நல்லது. இல்லையேல் என்ன ஆகும்? தாய்மன்னர் சொல்கிறது போல பூதலயமாகின்ற மாய முதல் என்பர் சிலர், பொறி போல நடங்கும் இடம் பொருள் என்பர் சிலர் கரண முடிவு என்பர் சிலர், குணம் போன இடம் என்பர் சிலர், உருவமாம் என்பர் சிலர், கருதி நாடு அருவென்பர் சிலர், பிறவுமே மொழிவரைவையால் பாதரசமாய் மனது சஞ்சலப்படுமலால் பரமசுக நிஷ்டை பெருமா சொல்வார். மனசு ஏற்கனவே சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் ஒன்று சொல்கிறார், இவர் ஒன்று சொல்கிறார், அதை ஒன்று சொல்கிறார், இது ஒன்று சொல்கிறார். அது வேதாந்தத்தில் ஆன்மீக உலகத்தை நிறையவே சொல்கிறாங்க. என் மனசு பாதரசமாக சஞ்சலப்படுவதால் பரமசுக நிஷ்டை பெறுமோ. ரொம்ப அழகாக கேட்குறார். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஆக இந்த ஸ்லோகத்துடன் ஞானம், ஞான கர்ம சந்நியாச யோகம் என்ற கருத்தை பேசி நிறைவு செய்கின்றார். அடுத்த ஸ்லோகத்தில் ஞான பலன் வருகின்றது. அந்த பலனை நாம் அடுத்த ஸ்லோகத்தில் இருந்து பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.